அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஒரு சிலிண்டரு. சரி சிலிண்டர் விடுங்க. எங்க என் குதிரை செத்து கிடக்குதுங்க. ஐயோ என் குதிரை செத்துருச்சு. இதுக்கு நான் கடைசி மரியாதையை செலுத்த கொண்டு போகிறேன். குதிரையே உனக்கு நான் கடைசி மரியாதையை செலுத்துகிறேன் வா. ஓகே இந்த வீட்டில் இதெல்லாம் போச்சிடலாம். குதிரையை குதிரையே உனக்கு நான் கடைசி மரியாதையை செலுத்துகிறேன். ஸ்கிட்டி பாமால் தான் எனக்கு இந்த குதிரை கிடச்சிது. ஆனால் இதோட சாவும் ஸ்கிட்டி பாமால் தான் இருக்கணும். ஸ்கிட்டி பாம் இல்லாட்டி ராக்கெட் லான்ச்சர். ஏன்னா இதால் தான் எனக்கு இது கிடச்சிது. அது எப்படின்னு இந்த கதையை நான் சொல்கிறேன். போயிடு இங்கேருந்து. இது நம்ம வீட்டில் இருந்து எனக்கு நாளுக்கு தாங்க வருது. போயிடு எங்கள் வீட்டை விட்டு. ஐயோ அடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுச்சோ. இந்த பெரிய மரத்துக்கு ஏதாவது தேங்காய் விழுதான்னு பார்க்கலாம். தேங்காய் மரம் வளர்த்தா தானே. சரி வாங்க நம்ம போய் சிலிண்டர் கதையை பார்க்கலாம். சிலிண்டர் கண்ணே அப்படின்னு ஒரு பிளட் தாங்க விட்டேன். வந்துச்சுங்க சிலிண்டருக்கு பேய் பிடிச்சிச்சு போல். என்ன என்னோட பெரிய ஆவியா நீ நில்ல. இடத்துல நில்லுன்ற. என்னை பார்த்து பயந்தே வெடிச்சு. ஓகே இது என்ன புது ஆப்ஷனு? கார் மாடிஃபிகேஷனா? இப்போ இது என்ன? இந்த கார் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். மாடிஃபிகேட் ஆகுதுங்க. வித்தியாசமான காராக்கள் இப்போ இது. பெருசாக டயர் அடிச்சு பார்த்தேன். என்ன சத்தம்? செத்து போயிடுச்சா? சரி எங்கே கார் பெஸ்ட்டாக பைக் பெஸ்ட்டாக? அது ஏன் காருக்கு மட்டும் மாடிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஒரு பெரிய ஒருத்தர் கேட்டேன், நம்ம ஊரில் எங்கேயோ ரேம்ப் இருக்குன்னாரு. அவருக்கு பரிசு நான் கொடுத்தேன். என்ன பரிசுனா சாவு. சரி எங்கே அந்தாதாங்க அந்த ரேம்ப் இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னாடி. ஜோ இந்த ரேம்புக்கு அங்கே இருக்குல்ல, ஜோ இந்த ரேம்பை. இன்றைக்கி பார்க்க போகிறோம் பைக் பெஸ்ட்டாக அல்லது கார் பெஸ்ட்டானு. கார் இந்த மாதிரிலாம் ஸ்கிட் அடிக்க முடியுமா? பைக்கில் தான் அடிக்க முடியுது. எனக்கு இன்னும் பைக் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. 2 போட்டு பார்த்துடலாம். என் தலைவனையும் இதையும் வச்சிடலாம். எனக்கு பிடிச்ச 2 பைக்குங்க. அது எனக்கு பிடிச்ச 2 கார். ஓகே ரெடியா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நடுவில் நின்று இதை கொடுத்து இதில் வந்து சே தேவா சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆடி கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆடி மாதம் காற்றடிச்ச ஓகே ரிசல்ட்டை போய் பார்க்கலாம். ஆலுமா டோலுமா இசாலக்கடிமா ஆலுமா. அம்மா நான் அந்த குதிரை எப்படி வந்து கிடச்சதுன்னு சொல்கிறேன்ல, அது நான் வேறு கதையில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏரில் வரும்போது நம்ம பிரேக்கை பிடிச்சிடணும். ஓகே இவ்வளோ தூரம் கம்மி தான். இல்லாத கதை திறக்கிறான் பாரு முட்டாபே. லோடு. இப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பையனை போகலாம். பையா நல்லா பண்ணிவியா?
என் தம்பி இன்னொரு தான் நம்பியிருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டில். டேய் இல்லைங்க சொதப்பிட்டாங்க. பைக்கை நம்பினது கெத்து. கடைசியில் தான் ரிசல்ட் தெரிய போகுது. இன்ட்டு வந்து நம்ம நிஞ்சா எஸ்டுவார் தான் ஃபஸ்ட்டு போக போகிறாரு. கடவுளே ரொம்ப தூரம் போயிடணும். ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் 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 தூரம். R15 போனால் சந்தோஷம். பயங்கரங்க. நான் இங்கே விழுந்துட்டேன். பட் பைக் பாருங்க எங்கே போச்சு. அங்கே கெத்து கைஸ். என்ன சொன்னேன், பைக்கு போகிறது தான் கணக்கு. நம்ம பைக் அப்படியே தனியாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பைக் பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி தூரம் தான் போகும். ஸோ அதுதான் நான் அங்கே வர போகிறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. என்னடா அதுக்குள்ளேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதான் நம்ம ஷார்ட் வீடியோஸ் தான் போட ஆரம்பிக்கிறோம். ஏன்டா லாங் வீடியோ போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, என் சேனல் நல்லா கீழே போய் கொஞ்சம் பாருங்கள். 42 நிமிஷத்துக்கு Ranjit-249 கூட 1 போட்டிருப்பேன். ஏன்டா ஃப்ரீ ஃபயர் விட்டேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் I quit my free fire. I quit my free fire life. I missed my free fire life. புரியுதா? என் ஃப்ரீ ஃபயர் வாழ்க்கை முடிந்துருச்சு. இன்னும் இந்தியன் பைக்காக மறுபடியும் மாற போகிறேன். சில மேட்ச்லாம் போட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ரயில்வே ட்ராக்கில் நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் போது விடைபெறுவது நான் உங்கள் வினித், தமிழன் வினித். பாய்டா நண்பா. கொரோனா என்னன்னு இங்கே பாருங்கடா. ஐயோ பாய் கைஸ். ஐயோ வெளியே போக மாட்டேங்குது. ஏங்க கேம் வெளியே போக மாட்டேங்குதுங்க. இது வினிதா வினித்து.